ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இந்த ஃபுட்டு டாஸ்க் இல்லை, ஃபுட்டு பிரச்சனை பயங்கர பூதாகரமாக வெடித்து அது பஞ்சாயத்துக்கு வந்து அங்கே மஞ்சரி பேசும்போது எல்லாரும் வாயை மூடாமல் அந்த மஞ்சரியோட வாயை மூட வச்சு அதுக்கப்புறம் இவங்களாம் பல மணி நேரமாக வந்து ஜாக்லின் ஒரு பக்கம் பேசுகிறாங்க, தீபக் ஒரு பக்கம் பேசுகிறாரு, அருண் ஒரு பக்கம் பேசுகிறாரு, அப்புறம் சிவகுமார் ஒரு பக்கம் பேசுகிறாரு. இந்த முத்துவையும் மஞ்சரியும் பேச விடாமல் கடைசியில் வந்துட்டு ஒரு அன்னை தெரசா மாதிரி நம்ம ஜாக்லின் வந்து ஒரு விஷயத்தை வச்சாங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுங்களா, நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கடைசியில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறோங்க, எங்களுக்கு எத்தனை நாள் சாப்பாடு இல்லாமல் போயிருக்கு உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் அவ்வளவு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். அப்புறம் ஆர்ஜானதி இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அங்கே ஒரு பால் அடிக்கிறாங்க. என்னன்னா அவங்க பாவங்க, நான் பார்த்துட்ருக்கேங்க, நேரடியாக பார்க்குறேன், அவங்களுக்கு சாப்பாடு இல்லைங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, முதல்ல அவங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு என்ன கேள்வினா, பிக் பாஸ் ஏதாவது டாஸ்க் கொடுத்தாரா இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ணுன்னு? நீங்களாக வந்துட்டு ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நீங்களாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அங்கே நீங்களே வந்து இங்கே உடச்சிங்கன்னா அந்த நல்ல விஷயம் எப்படி வந்து போய் சேரும் மக்கள்கிட்ட? இதை வந்து பண்ணிவிட்டு இதை வேற வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக சொல்லிட்டாங்க. கடைசியாக நம்ம முத்துக்குமரன் அங்கேயே வச்சார். சரிங்க, இனிமேல் கேப்டன் நான் ஒரு முடிவு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க, நான் பேசலை, இனிமேல் கிச்சன் பக்கம் நான் வந்தேன்னா என்னை என்னான்னு கேளுங்க, அதேமாரி இனிமேல் கிச்சனில் இருக்கவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா உறுதிப்படுத்ததுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன், இது என்னோடய தீர்மானம் முடிவுன்ட்டார். எதுக்கு? எங்களுக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எப்படி எங்களை வந்து சாப்பிட்டீங்களான்னு பரிவோடு கவனிக்கிறீங்களோ அதேமாதிரி எங்களுக்கும் அந்த விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி, அதாவது உங்களை மாதிரி அன்பானவங்க தான், நாங்கள் உங்களை விட கேவலமானவங்க கிடையாது அப்படின்னு அவரும் சொன்னார். அதேமாதிரி நம்ம பவித்ராவும் சொல்லிட்டாங்க கேப்டன் கிட்ட கூப்பிட்டு, சார் ஒரு நல்ல ஒரு முடிவு, சூப்பரான ஒரு முடிவு, ஏன்னா இதை வச்சு ஒரு ஸ்கோர் போடுறாங்க. நாங்கள் வந்துட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க சார், சார் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றாங்க சார், நாங்கள் மட்டும் சாப்பிடாமல் இருப்போம் சார்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிக்கிட்ட போய்ட்டு ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. இந்த இப்போ வந்து சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டு புஷ்ஷுன்னு போச்சா, இதுக்கு தான் செய்கிறத வந்துட்டு சொல்லாமல் செஞ்சேன், அது வந்து கிரெடிட் கரெக்டாக வந்து சேரும். அதை விட்டுட்டு நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லிட்டு செஞ்சதை சொல்லி காட்டுறதுல என்னையா உங்களுக்கு? அதனால் வந்து அந்த செஞ்சதுக்கு உண்டான பலனே கிடைக்காம போயிடும். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பிரச்சனையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலேயே இந்த பிரச்சனை யார் மூலமாக வெடிச்சுது? இதை யார் ஊதி பெருசாக்குனது? இதில் யார் வந்து இந்த பிரச்சனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பட்டன் தட்டுங்க மக்களே, லைக் தட்டுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூடான அப்டேட், சுவையான அப்டேட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பாய் நண்பர்களே.